இல்லம்மா, அழாதீங்க. நீங்க இதை கேட்டு அழுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க மட்டும் இல்ல, இதுக்காக யாரும் அழக்கூடாது. அவங்க அவங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா வரட்டுமா. ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அமெரிக்கால அவருக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாருன்னா தாராளமா பண்ணிக்கிட்டோம். உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம ஆயிடுமே. அம்மா, அம்மா, என் வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது. ஆனா அக்கா, நீ இத்தனை வருஷமா இவனுக்காக தானே காத்துட்டு இருந்த. இப்ப மட்டும் என்னாச்சு? இனிமே அவருக்காக காத்துட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் நான் அழவும் மாட்டேம்மா. என் அம்மாவையும் என் அப்பாவையும் இதுக்காக நான் அழவே விட மாட்டேன். அம்மா, எனக்கு விதி மேல முழு நம்பிக்கை இருக்கு. எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். அதுக்காக நான் விதியோட பின்னாடி ஓட போறதில்ல. ஒருவேளை ரிஷி எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அவன் கண்டிப்பா என்னை தேடி வருவான். அப்படி இல்லைன்னா வரமாட்டான். அவங்க வாழ்க்கையில ரொம்ப முன்னுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நானும் என்னோட வாழ்க்கையில ஒரு நாள் கண்டிப்பா முன்னேறுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. டேய், நம்ம அப்பா அம்மாக்கு என்ன தாண்டா ஆச்சு? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஆமாண்ணா, அப்பா தான் சண்டை போடுறாரு, அப்புறம் டாக்டர் கூப்பிடுறாரு. அதுக்கு பேசாம வீட்ல பஞ்சிங் பேக் வச்சுக்கலாம். கோவம் வரும்போது அது குத்திக்கிட்டே இருக்கும். பாருங்கண்ணா, அடி வாங்கி என் மூஞ்சி எல்லாம் வீணா போயிருச்சு. என்னோட ஃபேஸ் கட்டே மாறிடுச்சு. இப்போ ஒன்று சொல்றேன்னா, நான் மட்டும் இந்தியால இருந்தேன், சீரியஸ்லி அஜித் குமார்க்கே போட்டியா இருந்திருப்ப தெரியுமா? ஆமா, நீ இந்தியாவுக்கு போற. அப்பா அஜித்துக்கு போட்டி கன்ஃபார்ம் இல்லம்மா? ரிஷி, எங்க பாரு, நீ இந்தியாவுக்கு போற, பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ற. நான் பொண்ணு தெரிய அங்க போணுமா? அம்மா நீங்க எனிவேஸ், என்னால இந்தியாவுக்கு போக முடியாது. அப்படியா? அப்போ உனக்கு உங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி வேண்டான்னு சொல்றியா? ஹலோ மாம், ப்ராப்பர்ட்டி நம்மளோடது, நமக்கு தானே வந்து சேரணும். அப்படியா? அப்பனா நீ இந்தியாவுக்கு போய் தான் ஆகணும். சென்னையில இருக்கிற அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிதான் ஆகணும். எனக்கு வயிறு வலிக்குதுமா, என்னால இந்தியா போக முடியாதுமா. டேய் இத புறா. இல்லம்மா, நான் அப்படி அந்த பொண்ணு யாருமா, எதுக்குமா டாடங்க போக சொல்றாரு? என்னால சத்தியமா முடியாது. விடுமா அம்மா, அந்த பொண்ணுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? கேட்டு சொல்லுங்கம்மா. வாய மூடா, அதிக பிரசங்க. மாம், டாட்க்கு என்னதான் ஆச்சு? ஏதோ ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு போய் என்ன பார்க்க சொல்றாரு. அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? இல்ல, இது கல்யாண விஷயம்ப்பா. ஓ, அந்த மாதிரி பொண்ணு எனக்கு கல்யாணம். பாரா, கல்யாணம் தான். நீ அங்க போகணும், ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்லன்னா பிடிக்கலன்னு சொல்லணும். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன்னால அந்த பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்டா. மாம், நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல. எக்ஸாக்ட்லி, அதத்தான் நானும் சொல்றேன். முடியாதுன்னு சொல்லு. உங்க அப்பா ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு, நீ ஓகே சொல்லுவேன்னு. மாம், பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஏன் வாயில இருந்து முடியாதுன்ற வார்த்தை மட்டும்தான். மாம், அந்த நிலாவை எல்லாராலையும் எல்லா ஊர்ல இருந்தும் ஒரே நேரத்துல பார்க்க முடியுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவகிட்ட போய் உண்மையை சொல்லிடலாம். யார்கிட்ட என்ன சொல்லணும்? தெரியலமா, நிலாவை பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருது. அது ஞாபகம் வந்தா ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. ரிஷி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கேன். அதனால நீ அந்த பொண்ணை பார்க்க வேண்டியே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே உனக்கு வராது. நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இருக்கலாம். யா, எக்ஸாக்ட்லி. early morning 4 மணிக்கு தூங்க போலாம். ஓகேவா?
ரொம்ப பனிப்பா இது. அக்கா, உண்மையிலேயே நீ கவலைப்படலையா? இல்ல. ஆனா ஏன்னு தெரியல, இன்னும் என் மனசு அவன் என்னை தேடி வருவான்னு சொல்லிட்டே இருக்கு. அவன் கண்டிப்பா வருவான். பட் டோன்ட் வரி, நான் அவனே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இனிமே நான் அவனுக்காக காத்துட்டு இருக்கவே மாட்டேன். தேங்க் காட்கா. அவனுக்காக காத்திருந்து உனக்கு வயசாயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்காக நானும் 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த வயசான கிழவியை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். ஐ லவ் யூ கா. சுபா, இனிமே நான் என்னையே சமாதானப்படுத்திக்கணும், ஆறுதல் படுத்திக்கணும். அப்பதான் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் எதுவும் இல்லாம இருக்கும். உன்னோட ஃபீலிங்ஸ் கம்மியாயிடுச்சுல? இவ்வளவு வருஷம் அந்த இடியட்டுக்காக எவ்வளவு அழகான பசங்களெல்லாம் நீ பார்க்கவே இல்ல. நீ அவனுக்காக வெயிட் பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இல்லையே, நான் ஒன்றும் 17 வருஷத்தை வேஸ்ட் பண்ணல. நான் ஸ்கூலிங் முடிச்சேன், என்னோட கிராஜுவேஷனை முடிச்சேன். இது வரைக்கும் எந்த பையனையும் பார்க்கலையேன்னு நான் வருத்தப்படவும் இல்லை. காத்துட்டு இருக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைல்ல. ஆனா சுபா, நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, ரிஷி என்னை விரும்புறானான்னு தெரியாம நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் என் மனசு முழுக்க இருந்தான். ஆனா இப்போ இல்லை. இனிமே என் வாழ்க்கையை நானே பார்த்துக்க போறேன். அதுவும் தனியால பார்த்துக்க போறேன். இனிமே என் வாழ்க்கையை தொலைக்க மாட்டேன். நம்ம அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கணும், அதுவும் காலம் முழுக்க பார்த்துக்கணும். நம்ம 2 பேரும் விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட இருக்கணும். எனக்குன்னு நீ இருக்க, உனக்குன்னு கூட நான் இருக்கேன். ஆனா இந்த நிலா எனக்கு அவனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. என் மனசு நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது. என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்க போதா? எங்கடா ஃபோன் பண்ற நீ? இந்தியா. ஓ இரு. நீ என்ன நினைச்ச? நான் அப்பா சொன்ன அந்த கிராமத்து பொண்ணுக்கு ஃபோன் பண்றேன்னா அவளோட நம்பரை தேடி அவளுக்கு ஃபோன் பண்றேன்னு நினைச்சியா? ஓ நெவர் ஃபர்கெட் இட். அப்புறம் நீ யாருக்கு ஃபோன் பண்ற? உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம். மிஸ் சென்னை அவளோட நம்பர் கிடைச்சிருச்சு. எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணி 2 நாள் அவ கூட ஜாலியா இருக்கணும். டாட் உனக்கு கல்யாணத்துக்கு டேட் பார்த்துக்கிட்டு இருந்தா நீ டேட்டிங் போறதுக்கு டேட் பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்பா கல்யாணத்துக்கு டேட் பாக்குறாரு, நான் டேட்டிங் தானே டேட் பாக்குறேன். நான் இந்தியாவுக்கு போக போறேன். அங்க போய் எக்ஸைட்டிங்கா ஏதாவது பண்ணணும். ஏன்னு தெரியல, எனக்கு அவனோட ஞாபகம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா அவனுக்கு என் ஞாபகம் இருக்குமா? அக்கா, நீ நினைச்சது அவனுக்கு கேட்டுருச்சோ? அவன் தான் கால் பண்றான்னு நினை. ஹலோ, நான் உன்னை பாக்குறதுக்காகவே கிளம்பி வரேன் ஓ வீட்டுக்கு. நீங்க யார் பேசுறீங்க? யாருக்காக நீ சின்ன வயசுல இருந்து காத்துட்டு இருக்கியோ? யார நீ நிலாவுல பார்த்து உன் காதல வளர்த்துக்கிறியோ? நான் நான் நிலாவை பார்த்து பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? காதலிக்கிற எல்லாருமே இதைத்தானே பண்றீங்க. இப்படிதான் ஒருத்தன் என்கிட்ட சொன்னா. நாம ஒருத்தங்க பாத்துக்காம இருந்தாலும் சரி, நிலா இருந்தா பாத்துக்கிட்டே இருக்குமா? நல்லா இருக்குல்ல? நிலா நம்மள பாத்துக்கிட்டே இருக்கு. அந்த நிலா உன்னோட கண்ணுக்குள்ள வந்து